ஹே கைஸ், நான் கௌதம். இந்த வீடியோவில் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு எவ்வளோ கரண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க, எந்த விதமான கரண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, அந்த ஃபுல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒர்க் ஆகிறதுக்கான கரண்ட், அந்த சோர்ஸ் எதிலிருந்து கிடைக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 400 கிலோமீட்டர் ஹைட்டில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் எதுக்காக பில்ட் பண்ணாங்கன்னா, ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக, எர்த்தோட என்விரான்மெண்ட்டை ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, வெதரை ரிசர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த காஸ்மாலஜியில் எர்த்து மாதிரியே இன்னும் நிறையா கோள்கள் இருக்கும். ஸோ ஹியூமன்ஸ் மாதிரியே இன்னும் வேறு ஹியூமன்ஸ் வேறு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏலியன்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டது. இந்த ஃபுல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு பிக் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தேவை. ஓகே, பிகாஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நிறைய ஆஸ்ட்ரோனட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான லைட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் நிறையா இருக்கும், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நிறையா இருக்கும். அது ஒர்க் ஆகிறதுக்கான கரண்ட், அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் சிஸ்டம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் தேவை, அண்ட் கரண்ட்டை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான பேட்டரியும் தேவை. ஓகே, ஸோ எர்த்துலேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணும்போது கரண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபியூயல் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் இல்லாட்டி டீசல், இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சு அதிலேருந்து கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இல்லை நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், சோலார் பேனல்ஸ் தான் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க நிறையா இமேஜஸில். சென்டர் பொசிஷன்லேருந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய விங்ஸ் இருக்கும். ஸோ அந்த விங்ஸ் தான் சோலார் பேனல்ஸ். ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ டைரக்ட் சன்லைட்லேருந்து சோர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த சன்லைட்டை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள பேட்ரியில் கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ அந்த பேட்ரியிலேருந்து ஃபுல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவையான கரண்ட்